வருடங்களுக்கு முன்பு மாடுகளின் குளிர் தனிலே மாட்டுக்குட்டில் ஒன்றிலே மானிடருக்கு ஒரு விளக்காய் மண் உலகில் வந்துதித்தார் நம் இயேசுபாலன். மண்ணுலகில் வந்துதித்தார் நம் இயேசுபாலன். பாவத்தை போக்கவே பாடினில் அவதரித்தார் நம் இயேசுபாலன். பாவத்தை போக்கவே பாடினில் அவதரித்தார் நம் இயேசுபாலன். காடினுள் நீங்கிடவே பேரொளியாய் ஜெனித்தார் நம் இயேசுபாலன். காடினுள் நீங்கிடவே பேரொளியாய் ஜெனித்தார் நம் இயேசுபாலன். இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாய் ரட்சிப்பை அடைந்தவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் இவ்வுலகில் வாழ்கின்றோமா? இங்கு கூடி வந்திருக்கும் நாம் ஒரு கணம் விண்ணுலகை நோக்கி பயணம் செய்வோமா? தற்போது நாடகத்தை நோக்கி பார்ப்போமா?
ஆ, இப்பெல்லாம் ஜப கூட்டங்கள், கன்வென்ஷன், வேதபடி, விஜில் எல்லாம் ரொம்ப அதிகமா நடக்குது. அது மட்டுமா, அவேர்னஸ் ஆனாலே மீட்டிங், விபிஎஸ் எல்லாம் தலைக்கு மேல நடந்தது. தலையே வலிக்குது. இப்ப என்ன டவுட் என்னன்னா, இதுல இருந்து எப்படி மக்களை நம்ம பக்கம் இழுக்கிறது? இதெல்லாம் லேசான காரியம். நாம் தினமும் சினிமா, சீரியல் எல்லாம் அதிகமாக போட்டுவிட்டால் எல்லோரும் நம்ம பக்கம்தான். நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? இன்னும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் இருக்கின்றது. வீடியோ கேம்ஸ் என்றால் அவ்வளவுதான். பிள்ளைகள் நம் பக்கம்தான். அதனால் நாங்கள் பயப்படவே தேவையில்லை. வெற்றி நமக்கு. கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் எமது அன்றாட வாழ்வில் பரலோகத்திற்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா? இடை அரசுக்குள் செல்ல ஆயத்தப்படுகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். நீ ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகிறாயா? உனக்கு வர்ஷிப் பண்ண தெரியுமா? உனக்கு மெசேஜ் எல்லாம் கொடுக்க தெரியுமா? நீ மெசேஜ் தூங்கிக்கிட்டு தானே இருப்ப. நீ எத்தனை ஃபெலோஷிப்ல இருக்க? நான் எல்லா சம்பளத்திலையும் இருக்கேன். உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் திருமதி உபவாசமணி. நான் ஏழை எளிய மக்களுக்கு எப்போதும் உதவி செய்கிறேன். வாரத்துல 2 தடவை உபவாசம் செய்து ஜெபம் செய்கிறேன். அது மட்டும் இல்லாம வெளியிடங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறேன். என் பேர் கண்டிப்பா இருக்கணும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உன்னுடைய பெயர் உபவாசமணி இங்கே எழுதப்படவில்லை. நீ மனிதனுடைய பார்வைக்கு உபவாசம் செய்தாய். எனது அன்பை நீ அறியவில்லை. நான் உன்னோடு உறவாட வந்தேன். ஆனால் நீயோ என்னை புறக்கணித்து தள்ளிவிட்டாய். இதோ உன்னை அழைத்துச் செல்ல யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஐயா, நீங்கள் முன்னே போகலாம். நான் கொஞ்சம் லேட்டாக வருகின்றேன். இன்னும் ஒருவர் இந்த இடத்திற்கு வர வேண்டும். ஆம் தலைவரே, இங்கு இருக்கும் எல்லோரையும் உமக்கு தெரியுமா? என்னை தெரியாத ஒருவரும் இல்லை. இவர்கள் எல்லோரையும் எனக்கு நன்றாக தெரியும். சேர்ச் பெல் அடிப்பதில் இருந்து டெக்கரேஷன் எல்லாம் செய்வது நான் தான். I am the secretary of the diocese. I am a gentleman from Singapore. My dad's name is Jayam. My mother is a famous Dr. Ranjithamani. Okay. ஐயா போதும். நீங்கள் மிக பெரியவர். God bless you.
இதோ உன்னை அழைத்து செல்ல யார் வருகிறார் பார். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவானி தேவனுக்கே நன்றி. அதிசயம் செய்பவரே நன்றி. மகளே, உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் ஜெபமாலை. நீ ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு சென்றாயா? சற்று யோசித்துப் பார். ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறாயா? வேத வசனங்களை கவனமாய் கேட்டாயா? பயத்தோடும் பக்தியோடும் இறைவனை தொழுது கொண்டீரா? இதோ உன்னை அழைத்துச் செல்ல யார் வருகிறார்கள் என்று பார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி. பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டோ தெரியவில்லை. நான் அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். உன்னுடைய பேர் என்ன? என் பெயர் பிளெஸி. உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்துள்ளீர்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் சந்தோஷமாய் பிரவேசிக்கலாம். இனி உங்களுக்கு வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. எஜமான் உங்களுக்காக காத்திருக்கிறார். நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சிந்தித்து செயல்படுவோம். உண்மையான அர்த்தத்துடன் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம்.